மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். பல முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்கு முன்னால எப்பயாவது இந்த மாதிரியான காமெடிகள் நடக்கும், அதையும் சேர்த்து சொல்லலாம். வழக்கமா பார்த்தோம்னு சொன்னா பல மோசடிகள் நடக்கிறது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. போலி ஐபிஎஸ் அதிகாரி நடிக்கிறது, ஈமுக்கோழி மோசடி அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, கவர்னர் வேலை வாங்கி தர உங்களுக்கு சொல்லிட்டு 15 கோடி ஏதோ கேட்டிருக்கிறாங்க. கவர்னர் பதவியே இந்த அளவுக்கு வாங்குவதே மோசடி தான். என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். ஏதோ வட மாநிலத்தில் நடந்திருக்கு. ஆனா என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அவர் நாசிக்ல தங்கி இருந்தப்ப ஒருத்தர் கவர்னர் பதவி வாங்கி தரேன் இத்தனை கோடிக்கு தாங்கன்னு சொல்லிட்டு இவரை நம்பி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. நீங்க எப்படி அவரை நம்புனீங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்க மாமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 500 ஏக்கர் நிலம் இருக்கு, கவர்னர் பதவி வேலை வாங்கி தர உங்களுக்கு அதை வைத்தரேன் இருக்கிறேன். கவர்னர் பதவியே காசு கொடுத்து வாங்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் எதிர்த்து நினைக்கிறாங்க. ஒண்ணு கவர்னர் பதவி நம்ம வேலையே பார்க்கலாம், சம்பளம் தருவாங்க, அதுதான் சொகுசா இருந்துட்டு போயிடலாம். மத்ததுல எல்லாம் வேர்த்தானு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா இதுவரையும் வாங்கின கவர்னர் பதவிகள்லாம் காசு கொடுத்தா வாங்கினாங்களே, இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை இருக்குமோ இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கவர்னர் பதவிக்கு கவர்னர் பதவி வாங்குறேன்னு சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லி ஒருத்தர் ஏமாத்திருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இதை பற்றி ஆளுநர் ஆர் என் ரவி மிக விரைவில் தன்னுடைய சனாதன கருத்தை பதிவு பண்ணுவார். நீங்க அதே மாதிரி சட்டம் போட்டு வந்துருக்கீங்க. சனாதன சட்டம் சம்பந்தம் இல்லையா? இதுலங்க இது அந்த கலர் கிடையாது. நல்லவர் இவர் இல்ல, சம்பந்தம் வெளியில இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள கலர் வேற. ஷோக்குள்ள போகுது முச்சன் ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவா. நான் நிறைய மகேந்திரன். நேற்று தமிழ்நாட்டில் நடந்த அந்த விவாதம், அதனுடைய ஒரு பகுதி தான் நம்ம பேசுறோம். நம்முடைய இது முடிஞ்சதுக்கு பிறகு இன்றைக்குமே கூட அந்த பிரச்சனை தொடர்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதற்கான அனுமதி அப்படிங்கிறது அந்த அரியாப்பட்டி அந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னா 2022 தமிழ்நாடு அரசு பல்லுயிர் மரபுத்தலம் அப்படின்னு சொல்லி பயாலஜிக்கல் ஹெரிடேஜ் பிளேஸ் அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அங்க சமணப்படுகைகள், கோயில்கள், நிறைய அழகர் கோயில் வரைக்குமே இருக்குது. அதனால காப்பாற்ற வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சட்டம் வந்ததற்கு பிறகு அக்டோபர் 3ஆம் தேதி 2023 தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஒரு கடிதம் எழுதிட்டார். நிலம் மாநில அரசோட உரிமை, அழக மாநில பட்டியலில் இருக்குது. அதனால என்னன்னா, கனிம சுரங்கம் இந்த மாதிரி வளங்களை கையாளுறது, அனுமதி கொடுக்கறதோ மாநில அரசு கிட்ட தான் இருந்தது. அதை மாத்திக்கிறது இருக்குல்ல, அதை ஒன்றியத்துக்கு மாத்திருக்கல, அதான் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது எங்கள்கிட்ட இருக்குன்னு மாத்திக்கிட்டாங்க. அப்படியாக மாற்றப்பட்ட ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது. கனிம வளங்கள் ஏலம் விட்டுறது, இந்த மாதிரி சுரங்கங்கள் ஏலம் விட்டுறது எல்லாமே ஒன்றிய அரசு கையில போயிடும். இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா தம்பித்துறை. துரைமுருகன் இப்ப கடிதம் எழுதினப்ப பிரகலாத் ஜோஷி அங்கிருந்து என்னன்னா இது நாங்க ரத்து பண்ண முடியாது அப்படின்னு அறிவித்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன ஆவேசமா பேசினாருன்னா, சும்மா நீங்க கடிதம் எழுதினா போதுமா, பாராளுமன்றத்தை முடக்க வேண்டாமா, நீங்கள் அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கொண்டு வந்தது நீங்க தான் அப்படிங்கிற ஆதரவு கொடுக்கறது ஒண்ணு. ரெண்டாவது, பார்லிமெண்ட்ல பெரும்பான்மையா இருக்காங்கிறத விஷயம். நீங்க என்னதான் எதிர்கட்சிகள் அவையை முடக்கினாலும் ஒரு மசோதா அவங்க பாஸ் பண்ணிட முடியுதுங்கிறது அவருக்கே தெரியும் நல்லா. ஆனா முடக்க முடியுமா, எதிர்க்கிறீங்களான்னு கேட்கிறாருங்கிறது இருக்குல்ல. இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒண்ணு தம்பிதுரை பேசிய விஷயத்தை பார்க்கிறோம். இந்த பில்ல சப்போர்ட் பண்றோம், அந்த மசோதாவை சப்போர்ட் பண்றோம், 2 முறை சொல்றாரு அவர். ஆமா, இந்த மசோதாவை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லல, மசோதாவுக்கு தான் சொன்னோம். மசோதாவே அதுக்காண்டி தான் வந்தது, மாவு இருந்தா தான் தோசை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுல இன்னொன்னு என்னன்னா, மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு மாற்றுவது அப்படிங்கறதையும் நான் ஆதரிக்கிறேன் அப்படி சொல்லி. அது மட்டும் கிடையாது, கனிம சுரங்கம் கிடையாது, மாநில அரசு உரிமையே நீங்க விட்டு கொடுக்குறீங்கிற பொழுது அப்பவே உங்களுக்கு அதுல அரசியல் புரிதல் இல்ல, அரசியல் நிலைப்பாட்டை நீங்க மாத்திக்கிறீங்கிறதா விஷயம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தனியார் நிறுவனங்களுக்கு சுரண்டதை கொடுத்துட்டாங்க, அதனால இந்த மசோதா நிறைவேற்றணும். இப்ப கொடுக்கிறது வேதாந்தாவுக்கு. இந்த வேதாந்தா ஸ்டெர்லைட் ஆலையில எல்லாரையும் சுட்டுக் கொள்வதற்கு காரணமா இருந்தாலும் அந்த வேதாந்தா இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு அதை கொடுக்குறாங்க. ஆமா, அது கொடுக்குறாங்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் இந்த மசோதா எப்போது நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னா, மணிப்பூர் பிரச்சனையில் பிரதமர் பதிலளிக்க வேண்டும் சொல்லி எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அமளி நடத்தி அந்த நேரத்தில் திமுக வெளியேறிய நேரத்தில் தான் இந்த மசோதா நிறைவேற்றப்படுகிறது. அங்க எப்பவுமே அந்த சிக்கல் இருக்குங்கிறதா விஷயம். எதிர்கட்சிகளுடைய பெரும்பான்மை பலம் இருந்தாதான் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து எதிர்கட்சிகளுடைய ஆதரவே இல்லாம நடத்துறதுன்னு இருக்குல்ல. குறிப்பா இப்பவுமே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சுட்டு இப்பவுமே சட்டம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்கிறோம். அதனால இப்ப நமக்கு இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு நேரடியாக பாதிக்குதுங்கிறதுனால இதை பத்தி நம்ம பேசுறோம். இப்படி எத்தனை மசோதாவை இடையில பாஸ் பண்ணிருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது
அதுல ஆவேசமா பேசுறாரு. இந்த விவரம் எங்களுக்கு கிடைக்கல, நாங்க முதலமைச்சர் வந்து திரும்ப பதில் சொன்ன பிறகும் திரும்ப திரும்ப அரசியலாக்குறது அப்படிங்கிற இடம் இருக்குல்ல. ஒருவேளை அந்த மசோதா வரும்பொழுது அது அரசியலாக்கியிருந்தா எடப்பாடி பழனிசாமி நியாயமா நடந்துக்கிறாருன்னு சொல்லலாம். எல்லா விதத்திலும் இரட்டை நிலைப்பாடு தான். இது மட்டும் கிடையாது, ஆதரிச்சாங்களா இல்லையாங்கிறதே அவருக்கு தெரியல. இது மட்டும் கிடையாது. நீட்டு மசோதா வந்து நாங்க வந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பிட்டோம், ஆளுநர்கிட்ட வந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லவே இல்லை, மறைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். இந்த மாதிரி பல மசோதாக்கள்ல இரட்டை வேடத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்துல நேத்து அவர் நடந்துகிட்டதுமே கூட வந்து இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கறத பார்க்கிறோம். இன்றைக்குமே வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஒரு அழுத்தமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நேற்று அந்த அழுத்தமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் முதல்வராக இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து நடைமுறைக்கு வராது, அப்படி வந்ததுனா நான் முதல்வராக இருக்க மாட்டேன்னு அழுத்தமாக அறிவித்தார். இப்ப இன்னைக்கு கொடுத்திருக்க அழுத்தமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் அதானியை சந்திக்கவே கிடையாது, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கிடையாது, மீண்டும் மீண்டும் பொய்யையும் வதந்தியும் பரப்பாதீர்கள், அதற்கு எந்த விதமான அடிப்படைகளும் இல்லை, பாமக பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறது, நாங்க எதிர்கட்சிகள் போராடி கொண்டிருக்கிறோம், அதானிக்கு எதிராக விசாரணை நடத்த வேண்டும், நீங்க ஏன் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி வச்சிருக்காங்க. திரும்பவும் அதானியை சந்திச்சாருன்னு வெளியில பேசும் பொழுது அது வந்து கிட்டத்தட்ட அவதூறு அல்லது புறம்பா உண்மைக்கு புறம்பாக பேசுவது அப்படிங்கிறது. அதனால இந்த வாடகை வாயை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டின ஆட்கள்லாம் இந்த உண்மையை இப்பயாவது புரிஞ்சுக்கணும். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, ஆமா, அன்புமணி ராமதாஸ் ஸ்டெதஸ்கோப் எங்க வைக்கிறது தெரியாம போட்டிருக்காருன்னு அது ஒரு போட்டோ இன்னொரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. போட்டோ கிடையாது, வீடியோ வந்துருச்சு. ஆமா, வீடியோ வந்துருச்சு. ஆமா, காதுல ஸ்டெதஸ்கோப் வைக்காம காது கீழே வச்சிருக்காரு. நிச்சயமா டாக்டரேட்ல 2 பட்டம் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். நிச்சயமா முதலமைச்சரோட இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதானிக்கு எதிராக அவங்க கூட்டணியில் ஆட்கள்லாம் ஒன்றிய அரசு கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது, கேள்வி கேட்க வேண்டுங்கிற நெருக்கடியை உருவாக்கி இருக்காரு. கேள்வி கேட்கலன்னா அப்ப அம்பலப்பட்டு போறது அவங்க தாங்கிறது தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுவாகவே என்னன்னா, அதாவது அறிக்கையெல்லாம் விளையாடுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நாடாளுமன்றத்தில் எம்பியாவோ அமைச்சராவோ கொடுக்குறப்ப நாடாளுமன்றத்துக்கே போறது கிடையாது அப்படிங்கிற நிலைமை இருக்கு இல்லையா? அல்லது வந்து எந்த கூட்டணி இருக்குமோ அந்த கூட்டணி செய்யக்கூடிய எல்லா அநீதிகளுக்கும் மௌன சாட்சியாக இருந்துட்டு எதிர்க்கில் இருக்கவங்களுக்கு கேள்வி கேட்கறது அப்படிங்கிற விஷயமே பாமகவுடைய வாடிக்கையாக இருக்கிறது. அதையுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேள்விக்குட்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து. ஓகே, ஆதவர்ஜுனா, அண்ணாமலை, ஆர் என் ரவி, சீமானு டெய்லி பேசுறது போக ஆதவர்ஜுனாவை பத்தியும் பேச வேண்டி இருக்குது. புதுசா இருக்குல்ல, நம்மளுமே வந்து அவர் இன்றைக்கு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். நேற்று வந்து அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதம் நீக்கப்பட்டார். அதாவது இந்த ஊரே கொண்டாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வந்து அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அத்தனை பேருமே கொண்டாடி இருக்காங்க. வன்னியரசுவாக இருக்கட்டும், அல்லது ஆளு சானவாசாக இருக்கட்டும், கௌதம் சன்னாவா இருக்கட்டும், சிந்தனை செல்வன், எஸ் பாலாஜின்னு ஆதவர்ஜுனாவை தவிர அத்தனை பேர் கொண்டாடி இருக்காங்க. நிச்சயமா அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, கட்சி அணிகள் வந்து தலைமை மீதான ஒரு விமர்சனம் வரும் பொழுது கட்சி அணிகள் வந்து நிச்சயமா 2 நாளாவே கொந்தளிச்சிருந்தாங்க. ஆதவர்ஜுனா வந்து அப்படி விட்டு கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கறத சொன்னாங்க. இப்ப நீக்கம்ங்கிறது இவங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான். என்னன்னா, கடந்த 6 மாசமா அவருடைய நிலைப்பாடுங்கிறது கூட்டணி கட்சி தர்மத்துக்கே எதிராக இருக்குது, நாளை பின்ன ஜெல்லா அவர்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. இப்ப நீக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே வந்து கூட்டணிக்கு பிரச்சனை மட்டும் இல்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அந்த ட்வீட்டை பத்தி சொல்லுவோம். அது அந்த ஏவி ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த நிகழ்ச்சியில இருந்த ஏவி, அதுல பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து போதை ஒழிப்புக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணதுடைய ஒரு பகுதியாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்துது அப்படிங்கிறாரு. சின்ன வயசுல இருந்து அம்பேத்கர் கொள்கையை நிறைவேற்றி ஆகணும் துடிப்போடையே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அதை நிறைவேற்றுவதற்காக தான் பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து திமுக வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வேலை பார்த்தேன் அப்படின்னு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் பிரசாந்த் கிஷோருக்கு சிரிப்பாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர் வந்த பிறகுதான் மது ஒழிப்பு கொள்கையை பேசுறதாகவோ இல்ல போதை அம்பேத்கர் தெரியும் அவங்களுக்கு, தெரியுங்க. அம்பேத்கர் இவர்தாங்க தெரியாது அம்பேத்கர் யார் அப்படிங்கிறது. ஆதவர்ஜுனா தான் அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்காரு அம்பேத்கர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்து ஒரு பக்கம் வந்து இது, இன்னொரு பக்கம் அந்த ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று எளிய மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை செயல்படுவதற்கு மக்கள் சக்தி இயக்கத்தை தொடங்குவோம். இதுல முதல்ல எளிய மக்கள் யாரு? நீங்க வந்து தலித்தும் கிடையாது, நீங்க வந்து ஏழை எளிய மக்களும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு கேஸ்ட் ஹிந்து ஜாதி வந்து அதை தாண்டி வந்து ஒரு பெரும் பணக்காரர். அப்ப என்ன வந்து எளிய மக்களுக்கான அதிகாரத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எளிய மக்களுக்கான அதிகாரத்தை 25 வருஷமா முன் வச்சு போராடிட்டு இருக்காரு. எளிய மக்களுக்கான அதிகாரம் மட்டும் கிடையாது, சாதி மதிப்பை வந்து அவங்களுடைய கொள்கையாக வச்சு 25-30 வருஷமா வந்து களத்துல நிக்கிறாரு. அவருக்கு இல்லாத அரசியல் புரிதல், அவருக்கு குரலை வலுப்படுத்தாத அரசியல் புரிதல் உங்களுக்கு வந்துருச்சா அப்படிங்கறத முக்கியமான கேள்வி. துணை பொதுச்செயலாளர்கள், விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச்செயலாளர் எல்லாரும் கேட்கிற கேள்வியும் அதுதான். இல்ல எனக்கு அதுதான், அவர் வந்து இப்ப மக்கள் சக்தி இயக்கத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொன்னா வந்து அவர் வேற பக்கம் தாவுவதற்கு தயாராகி விட்டார், இல்ல பருப்பு வேகவில்லை அப்படிங்கிறது தெரிந்து விட்டது. யார் தலையில மிளகா இருக்குதுன்னு விஜய் மாற்றிருப்பார் நினைக்கிறேன் வந்து. ஆனா விஜய் வந்து இவரிடம் கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம ஆலோசனை 2வது நாள் சொல்றோம் அப்படிங்கிறது. ஆமா கண்டிப்பா. ஏன்னா
விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வளவு தூரம் வளர்த்தெடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து அதை வந்து சூப் வச்சு குடிக்கிறாரு அப்படின்னா விஜயெல்லாம் ஏமாத்துறான். ஏன்னா வந்து உங்களுக்கு 4 நூற்றாண்டு காலத்துக்கு மேற்பட்ட அரசியல் அனுபவம் திருமாவளவனுக்கு உண்டு. அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து தொண்டர்கள் வரைக்குமே வந்து சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள், சிறைக்கு போயிருக்கிறார்கள், பல்வேறு விதமான அரசியல் அனுபவம் உணர்வுபூர்வமா கட்டப்பட்ட கட்சியா இருக்குது பார்க்கிறோம். அவங்களே இவ்வளவு சீக்கிரம் வந்து இவர் வந்து ஏமாற்றி இருக்கிறாருன்னா விஜய் வந்து நேத்து தான் வந்திருக்காரு. அப்படி பாவம் அவருக்கு அரசியல் நிர்வாகிகளுக்கு ஒன்னும் தெரியாது. அவரே வந்து சாதிய ஒடுக்குமுறையை காப்பாற்ற அம்பேத்கர் போராடினார் அப்படின்னு படிச்சுட்டு இருக்காரு. வந்து அவரெல்லாம் ஆதவர்ஜனா கிடைச்சாருன்னா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியல. அதனால விஜய் அவர்களே ஆதவர்ஜனாவிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் முச்சந்தி ஷோ. நாம் நேற்றே பேசினோம் வந்து ஒரு நீதிபதி சேகர் யாதவ், அலகாபாத் உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி, அவர் விஸ்வ இந்து பரிஷத்து நடத்திய ஒரு விழாவில் போய் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசினார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப வந்து வழக்கறிஞர் சங்கத்துல இருந்து அவருக்கான கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் என்பது இதை காட்டுகிறது. நீதிபதிகள் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க பல. ஏன்னா எல்லாருமே சாய்வு எடுக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த சாய்வு எடுக்கிறது வந்து ஒருவேளை ஓய்வு பெற்ற காலத்துல வந்து வேற ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா நீதித்துறையோட வரலாறு, கடந்த கால வரலாறு அப்படி உருவாக்கி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல நீதித்துறையை சீரழித்தனுடைய விளைவு தான் இதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, சாய்மானம் கொண்ட நீதிபதிகள் வர்றாங்க. அந்த வந்த பிறகு என்னன்னா தீர்ப்புகள் வந்து அவங்களுக்கு சாதகமா வருதுங்கிறது ஒண்ணு. நீதித்துறையை சீரழித்து இப்ப என்ன, நீங்க சமீபத்தில் பெங்களூர்ல ஒண்ணு பார்த்திருப்பீங்க, பாகிஸ்தானுக்கு போங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுல நீதிபதியே சொல்றது இருக்குல்ல. குஜராத்ல நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா பில்கிஸ் பானு வழக்குல பாத்தீங்கன்னா அத்தனை குற்றவாளிகளையும் விடுதலை செஞ்சவர் ஒரு நீதிபதி. இவங்களுக்கு அந்த முகாந்திரமே இல்லை அப்படின்னு விடுதலை செஞ்சிருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு, குறிப்பா இந்த மதவெறி சார்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த நிலைப்பாட்டை நீதிபதிகள் எடுக்கிறது ஆபத்தான போக்கு. அது கடைசியா நம்ம வந்து சந்திரசூட்டு வரையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாமே ஒரு அபத்தமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான். கருப்பு கோட்டை கழட்டி காக்கிட்டு அவசரம் மாட்டுங்கிறது இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீதிமன்றத்துல ஏற்கனவே நீதி தேவதையுடைய கண்களை கழட்டி விட்டு அவங்களுக்கு புடவை கட்டி முழு புடவை பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்றாங்க. அதனால அது மாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி விழிப்புணர்வு கொண்ட வழக்கறிஞர்கள், சமூக நீதியில் அக்கறை கொண்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறதுங்கிறது தான் நம்ம இதை பார்க்கிறோம். கலைஞர் கைவினை திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது வந்து மத்திய அரசுடைய அந்த விஸ்வகர்மா திட்டம், அதனுடைய எதிர்வினையாக ரெண்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வயது வரம்பு என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. 18 வயது அப்படிங்கிறப்ப என்னன்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகாம காலேஜுக்கு போகாம இதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது. அதனால 35 வயது வரை உயர்த்தி இருக்கிறாங்க. படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, சாதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்தந்த சாதியை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது என்பதுமே இதுல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கைவினை கலைஞர்களை பாராட்ட, அவங்களை பாதுகாக்கணுங்கிறதான உங்க நோக்கம். நாங்க செய்யறோம் அதை செஞ்சு காட்டி. ஏற்கனவே வந்து சிறு குறு தொழில்களுக்கு வந்து நிதி உதவி, வங்கி கடன் உதவி எல்லாம் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்குது. இப்ப இவங்க புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றதுக்குல விஸ்வகர்மா திட்டம்னு சாதியை மையப்படுத்துறது, சாதி இறுக்கத்தை மேலும் இறுக்கமாக்குறது, குடும்ப தொழிலை மேலும் இறுக்கமாக்குறதுன்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. இதுக்கு உடனே கொந்தளிச்சாங்க பிஜேபி எல்லாம் வந்து, ஏன் சிறு தொழில் செய்யறவங்க முன்னேறக்கூடாது அப்படின்ட்டு. அதெல்லாம் என்ன இந்த வேற ஒண்ணு தரேன் அப்படின்ட்டு புது டிசைன் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து அப்பாவுக்கு அடுத்து பையன் அப்படிங்கிறது. இப்ப அப்பாவே வந்து ஒரு 35 வயசு வரை அந்த தொழிலுக்குள்ள இருக்காருன்னா உதவி வாங்கிக்கலாம் அப்படிங்கறது பண்ணிருக்காங்க. இது நிச்சயமா ஒரு மாற்று திட்டம் தான். 50,000 வந்து கடன் உதவியில சலுகைகள்லாம் இருக்குது, மானிய உதவி எல்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே இதுல கொண்டு வந்திருக்காங்கிறது முக்கியம். மண்பானை செய்யறவங்கல இருந்து முடித்திருத்தகம், காய்கறி வச்சிருக்கிறவங்க கொண்டு இதுல செய்யலாம் அப்படிங்கறதான். சாதிக்கு அப்பாற்பட்டு சிறு தொழில்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஷரத்து. அந்த வகையில் வரவேற்க வேண்டிய ஒரு திட்டமா இது பார்க்கிறது. நிச்சயமா ஒரு நியூஸ் இது வந்து எப்பயுமே இது வந்து ஒரு ஃபேஷனாவே மாறிடுச்சு. சாய் பல்லவி ஒரு படத்துல சீதையா நடிக்கிறாங்க. சரிதான். சீதையாக நடிப்பதனால் நான் சைவம் சாப்பிட போகிறேன். நயன்தாரா இப்படிதான் சீதையா நடிச்சப்ப நயன்தாரா சீதையா நடிக்க கூடாது, அவங்களுக்கு 2-3 காதல் தோல்வி எல்லாம் கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்தது. அதுக்கப்புறமே என்னன்னா அவங்க வந்து சீதையா நடிக்கிறேன்னு சொல்லி சைவம் இருக்கிறேன், விரதம் இருக்கிறேன், அம்மனாக படத்துல நடிக்கிறேன், விரதம் இருக்கிறேன். அடிப்படையில் அவங்க தெரிஞ்சுங்க, வால்மீகி ராமாயணத்தை பாத்தீங்கன்னா சீதையே சைவம் கிடையாது. சீதை வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்டு இருக்காங்க, மது அருந்து இருக்கிறாங்க. மானம் இதுக்கு வேட்டையாடி என்ன பண்ண போறாங்க? மான்கறி சாப்பிடுறதுக்கு தான் மான் வேட்டை நடக்க போகுது. ராண கதையில அந்த மான் தோல் அணிகிறதுன்னு இருக்குல்ல, வேட்டையாடு சமூகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது. மான் தோல் அணிகிறது அவங்களுக்கு ஒரு பழங்குடி சமூகத்தினுடைய கூறுதான். அதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராமனா இருக்கட்டும், சீதையா இருக்கட்டும், லட்சுமணனா இருக்கட்டும், மது அருந்து இருக்கிறார்கள், மாமிசம் மருந்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா எம்ஆர் இங்க வந்து ராமாயணம் நாடகம் போட்டு தடை செய்யப்பட்ட கீமானு போட்ட அந்த நாடகத்தினுடைய தொடக்க காட்சியில் என்ன பண்ணிருப்பாரு, அந்த ராமாயண தொடர்பான புத்தகங்கள்லாம் அடுக்கின ஒரு அலமாரி தான் கட்டுவாரா. இதெல்லாம் இந்த புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு அந்த நாடகமே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்பராமாயணம் இங்க எழுதுறப்பதான் இவர் வந்து கொஞ்சம் டீசெண்டா மாத்துவோமே. ஏன்னா சீதையை வந்து கூட வந்து கையை பிடிச்சு எடுத்துட்டு போற மாதிரி இல்லாம தலையோட பெயர்த்துட்டு புஷ்ப விமானத்தை எடுத்துட்டு போற மாதிரி கம்பர் மாத்திருப்பா. அப்படி
அது ரீமேக் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தானே தவிர, வால்மீகி ராமாயணத்துல சீதையை நான்வெஜ் சாப்பிட்டு ஜாலியா தான் இருந்தாங்கிறதுனால எதுக்கு இந்த தேவையில்லாத சீன், ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாது. இவங்களும் இந்த நடிக்கிறாங்க, நடிச்சுட்டு திரும்ப அதை பில்டப் பண்றதுன்னு இருக்குல்ல, அது பேன் இண்டியா படமா மாத்துறதுக்கான வேலைகள் செய்யறதுங்கிறது தான் அதில் உள்ள ஒரு விமர்சனம். நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரை நேற்று இன்று 2 நாட்களோடு முடிந்து விட்டது. அவசரமா இருந்தது. ஆமா, நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அமளிகள், மத்திய அரசு பிடிகொடுக்காமல் அவர்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதானி முதல் ஆதவர் ஜனா வரை தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சர்ச்சைகள் வெடித்துக் கொண்டே இருக்கிறது. நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கு பதிவு செய்திருக்கோம். அதில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூபோட தொடர்பில் இருங்கள். முச்சனி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.